தற்போது கிடைத்துள்ள அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். அமீபா மூளை காய்ச்சலால் மேலும் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக வந்துள்ள செய்தி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கேரளாவில் அமீபா மூளை காய்ச்சல் பாதிக்கப்பட்டவர்களில் தற்போது 22 பேர் சிகிச்சையில் உள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இருக்கிறார் நமது செய்தியாளர் ஹேமலதா. வணக்கம் ஹேமலதா, கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ரவீனா. கேரள மாநிலத்துல பாத்தீங்கன்னா மூளையை தின்னும் அமீபா பாதிப்பு தற்பொழுது அதிகரித்து வருதுன்னு சொல்லலாம். இது பாத்தீங்கன்னா பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது. இந்த ஆண்டு மட்டும் பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் 48 பேருக்கு இந்த அமீபா மூளை காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டிருக்கு. இதுல தற்பொழுது பாத்தீங்கன்னா 12 பேர் உயிரிழந்திருக்காங்க. அதாவது இந்த ஒரு மாதத்துக்குள்ள சுமார் 4 பேர் உயிரிழந்திருக்காங்க. மேலும் பாத்தீங்கன்னா கொல்லம், கோழிக்கோடு, வயநாடு மற்றும் மலப்புரம் மாவட்டங்கள் அதிக அளவுல இந்த பாதிப்புகள் பதிவாகி இருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா கடந்த வாரம் பாத்தீங்கன்னா 3 வயது குழந்தையும் அதே மாதிரி ஒரு பெண்ணும் உயிரிழந்த நிலையில தற்பொழுது பாத்தீங்கன்னா கடந்த 12 நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த அதாவது வயநாடு பத்தேரியை சேர்ந்த ரதீஷ் என்ற 45 வயது நபர் பாத்தீங்கன்னா சிகிச்சை பலனின்றி இன்று உயிரிழந்திருக்கு. இவர் பாத்தீங்கன்னா ஒரு சென்னை இருக்கக்கூடிய ஒரு ஐடி கம்பெனியில பணிபுரிந்தவர் என்று சொல்லப்படுகிறது. மேலும் பாத்தீங்கன்னா தற்பொழுது பாத்தீங்கன்னா திருவனந்தபுரம் மற்றும் கோழிக்கோடு மருத்துவக் கல்லூரியில பாத்தீங்கன்னா தற்பொழுது பாத்தீங்கன்னா 22 பேர் சிகிச்சை பெற்று வராங்க அமீபிக் மூளை காய்ச்சல் பாதிப்புல. இதுல கோழிக்கோடுல 11 பேர் தற்பொழுது சிகிச்சையில் உள்ள. இதுல பாத்தீங்கன்னா ஒரு சிறுவன் உட்பட பாத்தீங்கன்னா 2 பேரின் நிலை மோசம், அதாவது கவலைக்கிடமாக உள்ளதுன்னு சொல்லலாம். ரவீனா, கடந்த 2 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா கேரளாவில் மட்டும் பாத்தீங்கன்னா 87 பேர் பாத்தீங்கன்னா அமீபிக் மூளை காய்ச்சல் பதிவாகி உள்ளது. மேலும் பாத்தீங்கன்னா இதுல 22 பேர் இதுவரை உயிரிழந்திருக்காங்க. தற்பொழுது பாத்தீங்கன்னா சுகாதாரத்துறை இந்த தடுப்பு நடவடிக்கையை தீவிரமாக இறங்கியுள்ளது. உள்ளாட்சி அமைப்புகளும் சுகாதாரத்துறைக்கு உத்தரவிட்டிருக்கு. உடனடியாக கிணறுகள் மற்றும் அங்க இருக்கக்கூடிய குளங்கள்ல குளோரின் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிப்பதால பாத்தீங்கன்னா கேரள மக்களிடையே ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். ரவீனா, கூடுதல் விவரங்களை பதிவு செய்தமைக்காக நன்றி ஹேமலதா.